Hey students, welcome to Matthews Max. இது நம்ம பார்க்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் செகண்ட் கிரேட் டீச்சர் நியமன தேர்வுகளுக்கு டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் தான். பட் செகண்ட் கிரேட் டீச்சருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே வரோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படியே இல்லைன்னா கூட அதிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ இப்படி வந்தால் இப்படி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும், ரைட்டுங்களா? சரி, இது எந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். புக்லெட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா GR1P. ஓகேவா? சரி, இப்போது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விளையாட்டு திடல் செங்கோண முக்கோணம் வடிவில் உள்ளது. செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 50 மீட்டர் 80 மீட்டர். திடலில் சிமெண்ட் பூச சதுர மீட்டருக்கு 5 வீதம் ஆகும். மொத்த செலவை காண்க. இது நேற்று தான் நான் சொன்னேன், பித்தாரஸ் நம்பரை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது. அந்த ஞாபகம் வச்சுக்கிறேன்றதை சொல்கிறது போது அட்ஜசன்ட் டு ரைட் ஆங்கிள், ஒரு செங்கோண முக்கோணத்தை தாங்கும், ஒரு செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் அப்படின்னா இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இது 50ன்னு கொடுக்குறோம், இது 80ன்னு கொடுக்குறோம். இந்த இடத்துல இது கர்ணமாக இருக்கணும். இந்த கணக்குக்கு கர்ணம் தேவையான தேவையில்லை. ஏன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போது இது ஒரு சைடு, இது வந்து ஹைட்டு, இது வந்து பின்னு ஆகிடும், இது வந்து ஹெச்ன்னு ஆகிடும். அப்போது ஃபார்முலா என்ன அப்படின் போது இந்த பரப்பு சதுர மீட்டருக்கு சிமெண்ட் பூச அப்படின்னும் போது இது பரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா ஆஃப் பிஹெச். அப்போ ஆஃப் பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50, ஹெச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. இதுதான் பரப்பு. ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? 5, ரைட்டுங்களா? அப்போது இன்ட்டு 5ன்னு இங்கே அப்படியே போட்டுக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா 5 போடத்தோட அப்படியே பக்கத்துலேயே இன்ட்டு 5ன்னு போட்டுக்கலாம். இது ஒரு 2, இது 40, 4 5 200. இதை பெருக்குனா 2 5 10, இதில் ஒரு 0, இதில் ஒரு 2 0, அப்போ 3 0. அப்போ 10,000 செலவாகும். சி இஸ் த ஆன்சர். அடுத்தது 5 எண்களின் சராசரி. 5 எண்களின் சராசரி 180. ஒரு எண்ணை நீக்கினால், இங்கேருந்து ஒன்றை நீக்கிட்டோம்னா இவர் 4 ஆகிடுவார். அப்படி நீக்கினால் சராசரி என்னவா மாறுதுன்னா 155 என மாறுகிறது, ரைட்டுங்களா? ஏனெனில் நீக்கப்பட்ட எண்ணை காண்க. 5 நம்பரோட சராசரி 180, அதில் 1 கழிச்சிட்டோம் 4. அப்போது சராசரி என்ன வருதுன்னா 180 155ன்னு குறைஞ்சிருது. அவங்க கேட்குறது கேள்வி நீக்கப்பட்ட எண். ரொம்ப ஷார்ட்கட் ட்ரிக் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் 180 இங்கேருந்து 1 குறையுதுன்னா அப்போ இது எவ்வளோ குறையுதுன்னா 25 குறையுது. இப்போ இவரை பெருக்கிக்கோ, ஐ கால் 1 கால் ஆட் பண்ணிக்கோ 280. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஒரு நபர் 600 மீட்டர் நீளமுள்ள ஒரு தெருவை 5 நிமிடங்களில் கடக்கிறார் எனில் அவரின் வேகத்தை கூறுக. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். இதில் ஸ்பீடு கேட்குறாங்க, டைமு 5 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸு 600 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த இடத்துல 5 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை ஹவராக மாற்றணும்னா டிவைடட் பை 60, டிவைடட் பை 60, ரைட்டுங்களா? 5 நிமிஷத்தை ஹவராக மாற்றணும்னா டிவைடட் பை 60 போட்டோன்னா ஒரு ஹவராக மாறிடுவார், ரைட்டுங்களா? ஓகே, இப்போது நமக்கு தேவை ஸ்பீடு அப்படின்றதால ஃபார்முலா என்ன ஆகிடும்னா டி பை டி. டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 பை டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/60. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த 60 இங்கே போயிடும், ஓர் 60 இந்த கீழே 1 பைக்கு கீழே பை 60 மேலே போயிடும். இப்போ இது ஓர் 5, இது 12 பெருக்குனிங்கன்னா 12 72 00. இதில் என்ன கொடுத்துருக்கான்? மீட்டர் கொடுத்துருக்கான். அவன் என்ன கேட்குறான்? கிலோமீட்டரில் கேட்குறான். அப்போ கிலோமீட்டர், மீட்டரை கிலோமீட்டராக மாற்றினா டிவைடட் பை 1000, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்போது 7.200, 3 ஸ்தானம். இதில் பக்கத்தில் இருக்கிற 0வை அடிச்சிடலாம். அப்போ 7.2 கிலோமீட்டர். பி இஸ் த ஆன்சர். ஒருவர் தனது பயண தூரத்தில் 2/11 பங்கை கோச்சு வண்டியிலும், இங்கேருந்து இங்கே 2/11 கோச்சு வண்டியிலும், 17/12 17/22 ட்ரெயின் மூலமாகவும், மீதமுள்ள 1 கிலோமீட்டரை நடந்தும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு போர்ஷன் 3 போர்ஷனாக போகிறாரு. இதில் கோச் வண்டியில், இது ட்ரெயினில் போகிறாரு, மிச்சம் இருக்கிற 1 கிலோமீட்டர் வாக்கிங்கில் போகிறாரு. அப்போது இந்த ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ தேர்ஃபோர் இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில்
மொத்தம் எக்ஸு அதில் 2/11 பங்கு நடந்து போகிறாரு, ப்ளஸ்ஸு மொத்தம் எக்ஸு அதில் 17/22 பங்கு ட்ரெயினில் போகிறாரு, ப்ளஸ்ஸு 1 கிலோமீட்டர் நடந்து போகிறாரு. அப்படி ஒட்டு மொத்தமாக இந்த மாதிரி 3 பார்ட்டாக ஒன்றா போனான்னா ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸை அவரை கவர் பண்ணுவார். ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் இந்த போர்ஷன் ப்ளஸ் இந்த போர்ஷன் ப்ளஸ் இந்த போர்ஷன் மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா ஒட்டு மொத்த எக்ஸ் போர்ஷன் அவர் நடந்த மொத்த தூரம் கிடைக்கணும். இப்போ இதில் 11, இங்கே 22, ஸோ 2 பேருக்கு இங்கே 2 பேருக்கு, அப்போ 2 2 4 எக்ஸு, 4 எக்ஸு ஒரு 17 எக்ஸு எவ்வளோ சார்? 21 எக்ஸு, 21 எக்ஸு கீழே 22, இங்கே டினாமினேட்டர் 22, ஸோ 11 22 ஆகுனா 2 பிரிக்கிறோம். இந்த 1 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரைட்டுங்களா? சரி, இந்த 1 இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. 1 = எக்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 இங்கேயே இருக்கட்டும், இது இங்கே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ 1 = எக்ஸ் மைனஸ் 21 எக்ஸு டிவைடட் பை 22. இப்போ 1 இது இங்கே போச்சுன்னா 22 எக்ஸு மைனஸ் 21 எக்ஸு டிவைடட் பை 22. இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். 22 1 இன்ட்டு 22 1 22 எக்ஸில் 21 எக்ஸு போச்சுன்னா எக்ஸ். அப்போ எக்ஸ் = 22 கிலோமீட்டர். ஏ இஸ் த ஆன்சர். அடுத்தது, ஒரு சுமை ஊர்தியிலிருந்து சுமையை இறக்க ஏதுவாக 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் ஒரு சாய்வு தளம் உள்ளது. சார், இங்கே ஏதோ ஒன்று ஏற்ற போகிறாங்க சார், லோடு ஏற்ற போகிறாங்க. ஒரு பெரிய வண்டியில் காரோ இல்லை பைக்கோ எதனா ஏற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சாய்வாக போடுவாங்க. ரைட்டுங்களா? அப்படி போடுறச்ச இதோட ஏற்ற கோணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. அப்புறமா சாய்வு தளத்தின் உச்சி, இந்த சாய்வு தளத்தின் உச்சி, இந்த இடத்துல வண்டிலாம் இருக்குது. நான் இந்த இடத்துல பைக்கை ஏற்றணும். அதுக்கு 30 டிகிரி இதில் ஒரு இது போட்டு விட்றேன், ஏணி மாதிரி ஒரு பலகை மாதிரி போடுறேன். ஸோ வண்டியை இதில் ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றும் போது சாய்வு தளத்தின் உச்சி தரையிலிருந்து, இதுதான் தரை, இதுதான் உச்சி, அதோட தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.9 மீட்டர். ரைட்டுங்களா? அப்படின்னா சாய்வு தளத்தின் நீளம் யாது? இது என்னன்னு கேட்குறாங்க. அப்போது டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு, கேட்கறது இந்த சைடு. அப்போது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பக்கம் கர்ணம், பிகாஸ் இது 90ஆக இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ எதிர்பக்கம் கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம், அதுக்கு ஃபார்முலா என்னென்னா sin θ. அப்போ தேர்ஃபோர் sin θ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி. எதிர்பக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.9 பை t. இந்த இடத்துல கர்ணம், எதிர்பக்கம் பை கர்ணம், இந்த இடத்துல எக்ஸு, அதான் எக்ஸ்ன்னு அது தெரியாது இல்லையா, அதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். sin 30ஓட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1/2 = 0.9 டிவைடட் பை எக்ஸு. அப்போ தர்ஃபோர் எக்ஸ் இது இங்கே போயிடுச்சுன்னா 2 × 0.9, 2 × 0.9 பெருக்குனிங்கன்னா 1.8 மீட்டர். சி இஸ் த ஆன்சர். இப்போ இந்த கணக்கில் நிறைய பேருக்கு இது ஒரு குரூப் 1 கொஸ்டின் பேப்பர். நிறைய பேர் ட்ரிக்னாமெட்ரிலாம் கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி கொஞ்சம் எல்லோரும் சொல்லுவாங்க, ட்ரிக்னாமெட்ரிலாம் வராதுங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி ஸ்பீடு டைம் கணக்கெலாம் வராது அப்படின்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. ரைட்டுங்களா? டிஎன்பிசியில் ஸ்பீடு டைமு அந்த ட்ரெயின் கணக்கெலாம் வராதுன்னு சொல்லுவாங்க, இந்த டிஸ்டன்ஸ் கணக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. இதோ இங்கே கேட்டிருக்கோம். அதே மாதிரி sin θ வராது, cos θ வராதுன்னு சொல்கிறாங்க. டைரெக்டாக கேட்கல, இன்டைரக்டாக இந்த மாதிரிலாம் sin θ cos θ யூஸ் பண்ணி கணக்கு போடுற மாதிரி கேட்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம். திட்ட விளக்கம்னாலே சிக்மா, அது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3. 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3ன்னு கொடுத்துருக்காங்க. திட்ட விளக்கத்துக்கு சிம்பிள் சிக்மா. ஒவ்வொரு மதிப்புடன் நாளை கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் சராசரி. இந்த இடத்துல விளக்க வர்க்க சராசரினா இதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா அவர் தான் விளக்க வர்க்க சராசரி. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9. இடையில எதெல்லாம் கதையாக விட்டுக்கிறானா சார், ஒவ்வொரு மதிப்புடன் நாளை கூட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, திட்ட விளக்கத்தை பொறுத்தவரை இந்த நிறைய நம்பர்ஸ் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஒரு 10 நம்பர் 5 நம்பர் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரும் கூட ஒரு நம்பரை கான்ஸ்டண்ட்டாக கூட்டினாலும் ஒரே எண்ணை கூட்டிகிட்டே போகணும், அப்படி இல்லைனா ஒரே எண்ணை கழிச்சிட்டே போகணும். அப்படி பண்ணோம்னா திட்ட விளக்கம் மாறாது. ரைட்டுங்களா? ஸோ அது ஒரு ரூல். அப்போ கூட்டினாலோ இல்லை கழிச்சாலோ திட்ட விளக்கம் மாறாது. இது நம்மளை குழப்பணுன்றதுக்காக நாளை கூட்ட கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் தட். ரைட்டுங்களா? அப்போ தர்ஃபோர் திட்ட விளக்கம் 3 அப்படின்னா விளக்க வர்க்க சராசரி ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா அவர் தான் விளக்க வர்க்க சராசரி. அடுத்தது
ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ். இந்த மேலே கொடுத்துக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸு சார், ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ அடுத்ததும் கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்கணும். 23க்கு அடுத்தது ப்ரைம் நம்பர்னால் தெரியும் இல்லைங்களா, பகா எண்னா ஒன்னாலையும் தன்னாலையும் பெருக்கக்கூடிய எண். அப்போ 11, 13, 17, 19, 23. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 24 வராது, 25 வராது, 26 வராது, 27 வராது. ஸோ 29, பிகாஸ் 29 வந்து ஓர் 29 தான், வேறு எந்த வாய்ப்பாட்டிலையும் வருது. ஸோ 29 என்பது அடுத்த பகா எண். அடுத்தது இது வந்து ஃபைண்ட் த மீன், இடைநிலை கேட்குறாங்க. இதில் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க நம்பரை ஏறு வரிசையில் எழுதிக்கணும். அப்போ 2, 4, 6 ஆல்ரெடி இருக்குது ரைட்டுங்களா. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16. இடைநிலைனா இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, நடுப்புற 2 நம்பர் இருக்குது. அப்போ 8க்கும் 10க்கும் இடையில் என்ன இருக்கும், 9ன்னு இருக்கும். அவ்வளோதான். இது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டுத்தையும் கூட்டிக்கோங்க, 8 ஒரு 10 18, அவரை 2ஆல் வகுத்துருங்க 9. இடைநிலை அப்படின்றது தள்ளிட்டே வரச்ச இடையில் ஒரு நம்பர் வந்தால் அது இடைநிலை, தள்ளிட்டே வரச்ச இடையில் 2 நம்பர் வந்தால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் இடைநிலை. அடுத்தது ஷாமின் மாத வருமானம் 12,000, அவர் சேமிக்கும் தொகை 1200 எனில் அவரின் சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. சேமிப்பு மற்றும் செலவு ஆகியவற்றின் சதவீதத்தை காண்க. ஏற்கனவே அவன் சேமிக்கிற தொகை சொல்லிட்டாங்க. அப்போ 12,000க்கு 1200 சேமிப்பு அப்படின்னும்போது எத்தனை பர்சன்டேஜ் நல்லாவே தெரியுது, 10%. அப்போது சேமிப்பு 10%னா அப்போ கண்டிப்பாக செலவு என்ன இருக்கணும், பர்சன்டேஜ்னால 100. அப்போ 10%ல் 100%ல் 10% சேமிப்புனா அப்போ செலவு கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், 90%. அப்போ இந்த கணக்கு நம்ம போகணுன்னு அவசியமே இல்லை ரைட்டுங்களா, ஜஸ்ட்டு தெரிஞ்சால் போதும். இது உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 12,000, அப்போ அவர் வந்து சேமிக்கிற தொகை 1200, அப்போ செலவு பண்ணுற தொகை 10,800 அப்படின்னு உட்காந்து கணக்கு போட்டுன்னு இருப்பாங்க. இந்த இடத்துல லாஜிக் விஷயம் தெரியணும் ரைட்டுங்களா. 12,000க்கு 1,800 சேமிப்புனா 10%, இப்போ 10% சேமிக்கிறான்னா டெஃபினட்டாக 90% செலவாக இருக்கும். அடுத்தது ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை 30% அதிகரித்து 40% விற்பனை குறைகிறது. அதாவது 100க்கு 30% அதிகரிக்குதுன்னா 130. அடுத்தது 100க்கு 40% குறையுது அப்படின்னா 60. அப்படின்னா ஏற்படும் மாற்றத்தை அவர் விற்பனை பண்ணான்னா அதில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது. அப்போ இதில் அடிச்சோன்னா 1 0 1 0 1 0 1 0 6 3 78, கீழே பார்த்தீங்கன்னா 100. இந்த எப்பவுமே கீழே ஒரு 100 நிறுத்திக்கணும் ரைட்டுங்களா. பர்சன்டேஜில் கேட்கறதால கீழே ஒரு 100 நிறுத்திக்கணும். அதாவது 1 இன்க்ரீஸ் ஆகுது அப்போ 130, 1 குறையுது 100ல் 40 போச்சுன்னா 60. அப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணோம்னா 100க்கு 78. அப்போ எவ்வளோ குறையுது, 100 இருக்கிறது 78, எவ்வளோ குறையுது, 22% குறைகிறது. அப்போ 22% டிக்ரீஸ். டி இஸ் த ஆன்சர். ஓகே, 10 கணக்கு முடிஞ்சிச்சு சார். இதுலேயும் ஒரு 50 கணக்கு இருக்குது, 10 கணக்காக போடலாம் ரைட்டுங்களா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.